வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குதிகால் வலி. இந்த குதிகால் வலி ஏன் வருது, என்ன காரணம், இதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ குதிகால் வலி வந்து உங்கள் வீடு டைல்ஸ் தரையாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் குதிகால் வலி வரும். ஏன்னா டைல்ஸ் தரையில் நீங்கள் நடக்கும்போது ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கும். ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கும், டைல்ஸ் தரை ஒரு இருப்பு விசை இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு குதிகால் வலி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏசியில் படுத்திங்கன்னா உங்களுக்கு குதிகால் வலி வரும். ஏன்னா நைட்டு பூரா அந்த பாதம் வந்து ஏசியில் ஜில்லுன்னு இருக்கனால ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் குதிகால் வலி வரும். அடுத்து ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இல்லைனாலும், அதாவது கீழே இறங்குற ரத்தம் மேலே ஏறி ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு குதிகால் வலி வரும். அதாவது ரத்தம் கம்மியாக இருந்தால் உடம்புல, அதனாலையும் குதிகால் வலி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட் ஓவராக இருந்தால் கூட குதிகால் வலி வரும். உங்களோட உடம்பு வெயிட்டை தாங்க முடியாமல் அந்த குதிகால் தான் நம்மளோட உடம்போட வெயிட்டை வந்து குதிகால் தான் தாங்குது, ஃபுல் வெயிட்டையும். அப்போ நம்ம வெயிட் ஓவர் ஆச்சுன்னா அந்த குதிகால்னால் தாங்க முடியாமல் அதனால் குதிகால் வலி வரும். இப்போ வந்து இந்த குதிகால் வலியை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு வந்து டைல்ஸ் சரியாக இருந்தால் நீங்கள் அக்குபஞ்சர் செப்பல் போடலாம், இல்லைனா எம்சிஆர் செப்பல் போடலாம். வீட்டுக்குள்ளே மட்டும் போடுற மாதிரி ஒரு செப்பல் வச்சுக்கோங்க. அந்த செப்பலை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது. அதை போட்டிங்கன்னா குதிகால் வலி வராமல் இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஏசியில் படுக்கும்போது ஒரு சாக்ஸ் மாட்டிக்கலாம் காலில். சாக்ஸ் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் கால் வந்து வெது வெதுன்னே இருக்கும். அப்போ வந்து குளிர்ச்சி தாக்காமல் இருக்கும் உங்களுக்கு காலில். அதனால் உங்களுக்கு குதிகால் வலி வராமல் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சாக்ஸ் மாட்டிக்கிட்டிங்கன்னா குதிகால் வலியிலேருந்து தப்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கும் இல்லையா, கீழே இறங்குற ரத்தம் மேலே வராமல் இருக்கும். அப்போ வந்து ரத்தம் கம்மியாக கூட இருக்கும் உடம்புல. ரத்த விருத்திக்கான இது நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது முருங்கைக்கீரை, அப்புறம் பீட்ரூட்டு, அந்த மாதிரி நீங்கள் எது அயனும் கால்சியமும் நிறைஞ்ச உணவுகள் எது இதில் இருக்கோ அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குதிகால் வலியை தவிர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு வெயிட்டை வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் குதிகால் வலி சரியாகும். உடம்பு வெயிட் ஓவராக இருந்தாலும் உடம்பு வெயிட்டை குறைச்சிங்கன்னா தான் அந்த குதிகால் வலி சரியாகும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். குதிகால் வலி இருக்கிறவங்க கால் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் அந்த குதிகால் வலி வராமல் இருக்கும். அதாவது காலை வந்து இப்படி தையல் மிஷின் பெடல் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படின்னு செஞ்சிங்கனாலும் குதிகால் வலி நல்லா இப்படி மடக்கி இப்படி நீட்டி அப்படி செஞ்சிங்கனாலும் குதிகால் பாதத்தை அப்படி செய்யலாம். அப்புறம் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றலாம். அப்புறம் கால் விரலை மடக்கி பிடிச்சி அப்புறம் நிமிர்த்தி வைக்கலாம். திரும்ப அந்த மாதிரி ஒரு நிமிஷம் பிடிச்சி அப்புறம் விடலாம். அந்த மாதிரி 21 தடவை எல்லா எக்ஸசைஸும் பண்ணணும். அப்புறம் குதிகாலை தப்புன்னு கீழே அடிச்சிங்கனாலும் அந்த ரத்த ஓட்டம் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் தூண்டப்பட்டு நல்லாயிருக்கும். அப்படி செய்யலாம் நீங்கள். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் தூங்க போகும்போது ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கலாம் காலில். நல்லா உள்ளங்கால், குதிகால் எல்லாத்துலேயும் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தாலும் குதிகால் வலியிலேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் காலில் குளிக்கும்போது, இப்போ நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னு கல் போட்டிருப்போம் இல்லையா பாத்ரூமில், அதே மாதிரி சுரசுரன்னு ஒரு கல்லை வச்சுக்குங்க குதிகால் வலி இருக்கவங்க பாத்ரூமில். அந்த கல்லில் உங்கள் குதிகால் இப்படி வளைஞ்சி யூ ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த சைடு 3 சைடு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கு குதிகால் வலி வராது. இதை ஃபாலோ இந்த பாத்ரூமில் அந்த கல்லில் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே உங்களுக்கு குதிகாலை நல்லா தேய்ச்சி 3 பக்கம் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே குதிகால் வலியிலேருந்து தப்பிக்கலாம். இது நிறையா பேர் செஞ்சு நல்லா ரிசல்ட் வந்து நல்லா இருந்திருக்கு. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிகால் வலிக்கு வந்து அக்குபஞ்சரில் வந்து K2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். நீங்கள் போய் இதில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். கூகுளில் போய் K2ன்னு போட்டிங்கன்னா வரும் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. அந்த K2ங்கிற பாயிண்ட்டை நல்லா 1:1 இப்படி ப்ரெஸ் பண்ணி 1:1 நல்லா ப்ரெஸ் பண்ணி செஞ்சிங்கனாவே உங்களுக்கு அந்த குதிகால் வலியிலேருந்து தப்பிக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்திரையில் வாயு முத்திரைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாயு முத்திரையை வச்சிங்கனாலும் குதிகால் வலியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிகால் வலிக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெத்தலை எடுத்துங்க, 2 கல்லுப்பு வச்சுங்க, கொஞ்சமாக கசகசா வச்சு மடித்து சாப்பிட்டிங்கனாலும் குதிகால் வலியிலேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாத இலை, நொச்சி இலை, அப்புறம் வந்து எருக்க இலை, அந்த மாதிரி இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து செங்கக்கல் நல்லா அடுப்பில் வந்து செங்கக்கல்லை மேலே வச்சிடணும். செங்கக்கல்லுக்கு மேலே இந்த இலையை வச்சு சூடு பண்ணி குதிகாலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்த குதிகால் வலி
வராது, உங்களுக்கு குதிகால் வலி சரியாயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து, உங்களுக்கு எதனால் குதிகால் வலின்னு வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் குதிகால் வலியிலேருந்து குதிகால் வலி இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.